முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை எங்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக அப்புறம் அண்ணே என்னண்ணே எப்படின்னே இருக்க? நல்லா இருக்கையா. நல்லா இருக்கீங்களா மாமா? சரி சரி இருக்கட்டும். சிக்கன் ரைஸ் மறுபடியும் வாங்கி தரவா? மாமா குளுக்கோஸ் ஏத்திட்டு போதான். மெல்ல முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. காய்கறி நிறைய போட்டாங்களா? சிக்கன் ரைஸ்ல காய்கறி நிறைய போட்டுருக்காங்க. நிறைய போட்டிருக்காங்க. சிக்கனை தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டாங்க.
விட்டா முருதாங்கட்டையெல்லாம் சாப்பிடுவார் அவர். சரி அப்புறம் மச்சான் என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? ஜாலியாக உட்காந்துருக்கீங்க போல. ஐயோ நான் எதுவும் கேட்கல உங்கள்கிட்ட எல்லாம். சரி போலாமா? போமே. ஏ ஆத்தா அத்தோரமா வரியா? தீர்மானம் நல்லா தான் வச்சேன். இப்போ என்னால் வைக்க முடியல. எனக்கு உடம்புக்கு முடியல. ஆமாம் வைக்க முடியல. பொங்குயல் என்னையா நான் பாட்டு பாடிக்கிருக்கேன், நீ என்னையா மூஞ்ச தொடச்சிக்கிட்டு உட்காந்துருக்க. ஐயோ மச்சான் ஊத்துதா பாவம் முடியுமா? பூங்குயிலே பூங்குயிலே காத்திருந்தேன் கண்ணி பொண்ணு கண்ணி பொண்ணு ஆடாத ரோசா கண்ணி பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன்.
கொஞ்சம் சிரிப்பிய நீனு ரொட்டிலையும் எட்டெடுத்து ரோதையிலே மையெடுத்து. ரொட்டிலையும் எட்டெடுத்து ரோதையிலே மையெடுத்து. மொய்வுற நேரமெல்லாம் மொய்வுற நேரமெல்லாம் பூங்குயிலே பூ எத்தனை நாளான காத்திருந்தேன் கைய நீட்டி கணவனோட பேரனே கணவஞ்சரி அருந்தா அல்லாஞ்சா கைய நீட்டி உட்காந்து போடா. ஏன்னா நான் வேணா படுத்துக்கிட்டு போடவா? முகர கடையை பாருங்க. அவர் சொல்றான்னு நீனு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க. ஆமா, என்ன இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? சரி சரி விடு விடு. நீனே பாவம், உன்னையவே தூக்க முடியாம தூக்கிட்டு வந்திருக்க. இல்லை என்ன வேற கேட்க சொல்றேன். கைய நீ
மாமா என்னம்மா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்களா இருந்தா நல்லா இருந்த மாதிரி. அப்புறம் விருந்தக்காரே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னமோ இப்படியே என்னமோ டைம் பாஸ் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. என்ன டைம் பாஸ் தானே படிக்கிறீங்க. ஆல்ரவுண்ட்காரே இன்னும் இவர் நான் வந்தா மட்டும் ஒரு மாதிரியா பார்க்கறாரு. யாரு அவரா? நல்லா இருக்கிறீங்களா? இவர் பார்வை எனக்கு சரியில்லை. அண்ணன்னா பிடிக்கவே பிடிக்காது. மாமா பார்வையோட பார்க்கறாரு பாரு. அதான் மாமான்னு கூப்பிடுறோம். இவர் வர்றேன்னு தெரிஞ்சு தங்கச்சி வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். ஏம்மா? ஆமா அப்புறம் இன்னைக்கு யார் ஆள்றோன்னு கேட்டேன். நீங்க வர்றேன்னு சொன்னாங்களா? என் தங்கச்சி வீட்லயே பத்திரமா இருமான்னு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் நீங்க ஓயாம தங்கச்சி கேட்க நான் சந்தேகப்பட்டு இருக்குதாலேன்னு ஓயாம போய் உள்ள பார்க்க இது தேவையா? நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் அண்ணே ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரியதா தாய்மாரி இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ அருமையான கூட்டம். அப்புறம் மைசூர்காரன் நல்லா இருக்கீங்களா? ஏத்துங்க, உங்களதான் வச்சுட்டு வஞ்சகம் பண்ணலாமா? முடிஞ்சா நீங்க ஏத்துங்க, இல்லன்னா நீங்கள் தான் ஏத்தி ஆகணும். அப்புறம் மாமா நம்மள போலாமா? போலாமே. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நெடி கற்கண்டு நீ கையில் வந்தால் கடிச்சே தும்பேடு போச்சு பொடி நெடி ஒன்று ஒரு தடவை பார்த்ததில்லை காஞ்சு பொடி நெடி ஒன்று காணாது பொழுதுமில்லை கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்ட நாடு கற்கண்டு நீ கையில் வந்தால் கடிச்சே தும்பேடு. பறிக்க விடு அந்த நினைப்புள்ள கையப்பசங்க கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டு நடு கற்கண்டு நீ கையில் வந்த கடிச்சு தும்பே நடு. இன்னும் வேட் ரொம்ப லோவாயிட்டே வருது. அப்புறம் மாமா என்னம்மா போட்டு முடிச்சாச்சு. முடிஞ்சிருச்சு. எனக்கு கேட்கவே இல்லை. ஏத்துன்னு சொன்ன அவரு பின்னாடி டாடா சும்மா வச்சுட்டு ஏத்திட்டு போயிட போறாரு. மாமா முடிஞ்சிருச்சு. இல்ல மாமா இப்பதான் முடிஞ்சிச்சு. நீ வரும் பாட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். சரி 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 அடுத்து போடுவோமா? போடுவோமா? ஏய் என்னத்த கேக்குறேன் நீ? ஒரு மாதிரியா கேக்குறீங்க, சரியில்லை உங்களுக்கு. நான் என்னத்த சொன்னி நீ போடுவோமான்ற? பாட்டு போடுவேன்னு சொன்னேன். அம்பிட்டு வர்றது பூரா என் கூட வர்றது பூரா இப்படி இருந்தா என்ன பண்ணுவேன்? நல்லா தானே சொன்னேன். யாராவது ஒரு ஆள் தான் பரவாயில்ல, 100 பேரை எப்படி சமாளிக்கிறது? சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வெடியே சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வெடியே இந்த காலம் பார்த்தது தாயே இவ அந்த கால ஐஸ்வர்யராகி உன்னை இந்த காலம் பார்த்தது தாயே இவ அந்த கால ஐஸ்வர்யராகி சிவகாசி ரதியே
அதுக்கு சுத்தப்பட்டு வர மாட்டேங்குது நினைக்க. இதுக்கு மேல இழுத்து போட்டா 2 எதையும் முடிச்சு வேணா கீழே எடுத்து போட்டு உருள வேண்டியதான். எப்படி எனக்கு வேற மாதிரி தெரியுது. அது ஆடலை. நல்லா பத்திரமா உட்காந்து பம்பு செட்டு தண்ணியில இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறம் எனக்குன்னு ஆளு கூப்பிடவா? என்ன வந்துருச்சு பேயா? எங்க அண்ணே வந்துருச்சு. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுத்தம்